இயேசுவே, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. இன்று நாம் பாஸ்கா காலம் 5வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வேத கலாபனையினால் கிரேக்க மொழி பேசும் ஜூத கிறிஸ்தவர்கள் அந்தியோக்கிற்கு தப்பி ஓடுகின்றனர். அவர்கள் தங்களுடன் விவிலியத்தையும் இயேசுவின் உயிர்ப்பு செய்தியையும் எடுத்து செல்கின்றனர். அவ்வாறு விசுவாசம் பரவியது. இந்த விசுவாசிகளிடையே கிரேக்க மொழி பேசுவோர் தங்கள் கைம்பெண்கள் கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். இந்த பிரிவினையை நிவர்த்தி செய்ய 12 திருத்தூதர்கள் சீடர்களை ஒன்று கூட்டி 6 திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுத்தனர். இதுவே பிற்கால திருச்சபையில் திருத்தொண்டர்கள் நியமனத்துக்கு வழிவகுத்தது என்பதை இவ்வாசகம் உணர்த்துகின்றது. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. பேதுரு எழுதிய முதற் திருமுகமான இன்றைய 2ஆம் வாசகம். சிறிய ஆசிய கிறிஸ்தவர்கள் நல்வாழ்விற்காக எழுதப்பட்ட பொதுமடல். துன்புறும் கிறிஸ்தவ திருச்சபைக்காக எழுதப்பட்ட திருமடல். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாம் எவ்வாறு ஒழுக வேண்டும் என்பதற்கு இயேசுவே உதாரணம். அரச குருத்துவ திருக்கூட்டம் நாம். கடவுள் தம் மக்களை எப்படி எகிப்திலிருந்து கூட்டி வந்தாரோ அவ்வாறே நம்மை இங்கிருந்து வானகம் கூட்டி செல்வார். இதை நம்புவோர்க்கு கிறிஸ்துவே அடிக்கல், நம்பாதோர்க்கு தடைக்கல் என்கின்றார் தூய பேதுருவானவர். வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிருடனும், வானின்று வந்த உனதுயிருடனும் நலமாகுமே, எனக்கு அமுதாகுமே, நலமாகுமே, எனக்கு அமுதாகுமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. இன்றைய நற்செய்தி வாசகமானது புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஜோவானின் ஆழ்ந்த இறையியல் கொண்ட இப்பகுதி தியானிக்க எளிய பகுதி. இப்பகுதி உயிர்ப்பு முதல் தூய ஆவியின் வருகை வரையுள்ள காலத்தை குறிக்கின்றது. இப்பகுதியில் இறுதி இராவுணவின் போது
கிறிஸ்து திருச்சபையோடு தான் கொண்டுள்ள உறவை முன்வைக்கின்றார். கடவுளோடு நாம் வாழ்வது ஒரு இடத்தில் அல்ல, மாறாக இந்த வாழ்வையே இறைவனோடு ஒருங்கிணைக்கப்பட்ட வாழ்வாக வாழ்வதாகும். கடவுள் மனிதர்கள் ஒருங்கிணைந்து வாழும் உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை கூறலாம். தந்தையும் மகனும் எவ்வாறு ஒருங்கிணைந்து உள்ளனர் என்பதை இவ்வாசகம் கூறுகிறது. உனை உண்டு நான் காணும் பலனானது, உந்தன் துணை கொண்டு துயர்வெல்லும் திறமாகுமே. உனை உண்டு நான் காணும் பலனானது, உந்தன் துணை கொண்டு துயர்வெல்லும் திறமாகுமே. தாவீதின் கவள் போல் மோசேயின் கோல் போல், தாவீதின் கவள் போல் மோசேயின் கோல் போல், உனை நம்பும் என்னில் செயலாற்றவா, உனை நம்பும்